ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। गुरवे सकलभानां विषये धौरवीरां विदे सर्वविद्यानां श्री अष्टमाशक्तिमंगल गुरुवे नमः। பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்களுக்கு சுவாமி கணாதீஸ்வரர் வந்து அஷ்டமாசத்துக்குள்ள உபதேசம் பண்ண ஸ்தலம் இது. இங்கே வந்துட்டு போனீங்கன்னா காசி ராமேஸ்வரம் போயிட்டு வந்த புண்ணிய பலன் கிடைக்கும். அஷ்டமாசத்துக்களை 8 வேண்டுகிறவர்கள் 8 அனிமா லகிமா கலிமா மகிமா ஈசத்துவம் வசித்துவம் பிராத்தியம் பிராமேகம் இந்த 8 சித்தையும் கணாதீஸ்வருக்கு சிவபெருமான் உபதேசம் பண்ண ஸ்தலம் இது. சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருக்க. இப்போ சிவபெருமான் வந்து எவ்வளோ சோதனைகள் கொடுத்து பார்க்குறார், வெயில் காற்று மழை புயல்னு. அப்பயும் சுவாமி வந்து தியானத்தை கலைக்கலை. இப்போ சிவபெருமானை இனி பக்தன் நம்ம சோதிக்கக்கூடாது, நேரடியாக அந்த ஸ்தலத்துக்கு காட்சி கொடுத்து அஷ்டமாசத்துக்கள் 8ஐயுமே கணாதீஸ்வரருக்கு உபதேசம் பண்ணுறார். அப்பயும் வந்து தியானத்தை கலைக்கலை. அப்போ வந்து சிவபெருமான் கேட்குறார், நானே வந்திருக்கிறேன், இன்னும் உனக்கு என்ன வேணும்? 8 சித்தையும் உபதேசம் பண்ணியிருக்கேன், நானே நேரடியாக நிற்கிறேன், இன்னும் தவத்தை கலைக்காத காரணம் என்னன்னு கேட்கும்போது கணாதீஸ்வரர் சுவாமி உங்களோட அன்பு எனக்கு வேணும்னு கேட்குறாரு. அன்பு வேணும்னு கேட்கும்போது இவ்வளோ ஒரு அன்புன்னு சொல்லிட்டு சிவபெருமான மிரக்கல் லெவலில் சுவாமி உடம்புல பூந்துடுறாரு. அதுக்கப்புறம் 17 சித்தர்களும் சுவாமி நாங்களும் உங்களை நோக்கி தவறுதா எங்களுக்கு சித்து போகிறோம் இல்லையா அப்படின்னு சிவபெருமான் நோக்கி 17 சித்தர்கள் கேட்குறாங்க. அப்போ வந்து கணாதீஸ்வரர் உங்களுக்கு உபதேசம் பண்ணுவார், 8 அவருக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடம்புலே இருக்கும். சிவபெருமானும் கணாதீஸ்வரர் சேர்ந்து 17 சித்தர்களுக்கு இந்த அஷ்டமாசத்துக்களை உபதேசம் பண்ணுறார். பின்னால் பார்த்தீங்கன்னா பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மலை ஒன்று தெரியும், பன்னீர் மலைன்னு பேர். அந்த மலையில் சுவாமி வந்து தியான குளத்தில் இருக்கார். ஒவ்வொரு நாளும் இரவு பகல் எந்த நேரம்னு சொல்ல முடியாது, எந்த ரூபமும் சொல்ல முடியாது, ஆலயத்துக்கு தினசரி வந்துகிட்டு இருக்கார். உங்களுக்குலாம் நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி ஆகும். ஆலமரம் காராட்சி மரம், காராட்சி மரங்கிறது பெரிய ஒரு மூலிகை, சிவ சக்தி வடிவம். அது ஆலமரம் சிவன் வடிவம், சிவசக்தி வடிவமாக இருக்காங்க. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும், அதிசயமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். நல்லா உற்று பார்த்தீங்கன்னா இறைவனோட அருள் தெரியும். 1000 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குது. சுவாமியோட விக்கிரகம் பின்னால் மரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இருந்து உங்கள் குடும்பத்துக்கு, தொழிலுக்கு, திருமணத்துக்கு, குழந்தை பாக்கியத்துக்கு, கல்விக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிட்டு தியானத்தில் இருந்தீங்கன்னா கையை ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேரும். அந்த இடத்துல ஒரு மேக்னெட் பவர் இருக்குது. சிவபெருமான் காட்சி கொடுத்தாடுது, காட்சி கொடுத்தாட 3000 ஆண்டுகளுக்கு முன்னால். அதனால் அந்த இடத்துல ஒரு பவர் எல்லாருமே நல்லா தீர்க்காய்ச்சாக இருக்கணும். அதனால் ஆலயத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நடக்குது. விநாயகர் சங்கர சக்தி, முருகனுக்கு சஷ்டி கிருத்திகை, தேய்பிர அஷ்டமி பைரவருக்கு, பிரதோஷம் சுவாமிக்கு நந்திக்கு ஒரே டயத்தில் அபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அமாவாசை ரொம்ப கிரைண்டாக நடக்கும். பௌர்ணமி நடக்கும். எல்லாருமே தீர்க்காய்ச்சாக இருக்கும். வாழ்க்கை வளர்க்கும்.